அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூரி கிச்சன். ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு இன்றைக்கி ஒரு 65 பிரியாணி ரெடி பண்ணுறோம். அதை எப்படி ரெடி பண்ணுறதை பார்ப்போம். ரைஸை ஊற போட்டு எடுத்துக்குவோம். 1 கிலோ ரைஸை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஃபுல்லாக தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்குவோம். அடுத்ததாக இப்போ நம்ம 65 பீசஸ் சிக்கன் 1 கிலோவை சின்ன சின்ன பீஸாக போன்லெஸ்ஸாக எடுத்துருக்குறோம். அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் தனிமிளகாய் தூள், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 65 மசாலா 1 டேபிள் ஸ்பூன், 2 கப்பு தயிர், அதாவது 75 ml தயிர், 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம ஊற வச்ச அந்த சிக்கன் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு பேனில் ஃப்ரை பண்ணி இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். சிக்கன் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்ததாக பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண அந்த ஆயிலே சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தேவையான அளவு சேர்த்துட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிக்குவோம். அடுத்ததாக ஆனியன் சேர்த்துக்குவோம். 200 கிராம் அளவுக்கு ஆனியன் சேர்த்துக்குவோம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்ததாக பச்சை மிளகா சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாடையெல்லாம் மாறி நல்லா முருகிற வரைக்கும் நல்லா ஆனியனில் வதக்கிக்குவோம், எண்ணெயில் வதக்கிக்குவோம். அடுத்ததாக மல்லி புதினா 1/4 கட்டு கட் பண்ணி இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இந்த மல்லி புதினா நல்ல ஒரு ஃப்ளேவருக்கு இந்த ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகிற அளவுக்கு அந்த மல்லி புதினா வதக்கிக்குவோம். அடுத்ததாக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனிமிளகாய் தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அதை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்குவோம். 200 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா ஃபுல்லாக மசிய வதக்கிக்குவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்குவோம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை தக்காளி அப்படியே மசிடுவோம். 2 நிமிஷத்தில் ஃபுல்லாக தக்காளிலாம் மசிஞ்சிருச்சு. இதை எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 200 ml தயிர் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அதையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்குவோம். கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸும் சேர்த்து கொஞ்சமாக மல்லி புதினாவையும் சேர்த்து நம்ம ஊற வச்ச அந்த ரைஸை தண்ணி கொதி வந்ததும் அதில் சேர்த்து ஒரு 80% அந்த ரைஸை வந்து நல்லா வேக விட்டு அதை வடித்து எடுத்துக்குவோம். ரைஸ் நல்லா ஃபுல்லாக வெந்து வந்துருச்சு. ஒரு 80% வெந்துருச்சு. இப்போ இதை வடித்து எடுத்துக்குவோம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த மசாலாவில் இந்த ரைஸை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிடுவோம். ஃபுல்லாக எல்லா பக்கமும் பரப்பி விட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன் இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அதிலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குவோம். அதோட ஃப்ரை பண்ண ஆனியனை இதில் மேலே ஃபுல்லாக டாப்பிங் பண்ணிக்குவோம். இதை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் தம் போட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் இதை தம் போட்டுருவோம்.
இப்போ 20 நிமிஷம் தம் போட்டோம். ரைஸ்லாம் பக்காவாக ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.